வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, மோத்திச்சூடி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அது ஹெல்தியான முறையில் ஹெல்தியான ரெசிபிக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. உடைச்ச கோதுமையில் இந்த லட்டு நம்ம செய்ய போகிறோங்க. ஒயிட் சுகர்லாம் சேர்க்க போகிறதில்ல, வெல்லம் வச்சு நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உடைச்ச கோதுமை 1 கப்பு. நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு அளவாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதில் மண் தூசு ஏதாவது இருந்ததுன்னா போயிடுங்க. அதனால் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அது 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் வேண்டாம். நம்ம முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்துக்க போகிறோங்க. இது நம்ம எவ்வளோ அளவு வேணாலும் போட்டுக்கலாம், போடலைனாலும் நல்லா தான் இருக்கும் இந்த லட்டு. முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. திராட்சைப்பழம் நல்லா பலூன் மாதிரி ஊதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி வச்சுருந்த சம்பா ரவை, அதில் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து செய்கிறனால இந்த லட்டு நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அப்படியே கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படி வறுத்து செய்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க, வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த வறுக்கிறது. நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இப்போது வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆளுன்ற ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ ஒரு வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம். நிறைய சர்க்கரை சாப்பிட்றவங்க, இனிப்பு அதிகமாக வேணும்னா அந்த இன்னொரு துண்டு எடுத்துக்கலாங்க. கப்பில் அளந்தோம்னா 1 கப் எடுத்தால் போதும். அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதா இருந்தால் 1.5 கப் எடுத்துக்கலாம். இப்போ 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வெல்லம் கரையிட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க, பொடி பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் திரும்பியும் நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ இது கொதிக்கட்டுங்க. இதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் முழு ஏலக்காய் இருந்ததுன்னா தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணால் போதும். இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை போட்டுக்கலாங்க. சம்பா ரவையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாங்க மூடி போட்டு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாங்க. பார்த்தா தெரியும், நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கும். ரொம்ப குழைஞ்செல்லாம் போகக்கூடாதுங்க, வெந்தால் போதும். வெந்தவுடனே நம்ம மூடியை எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வற்றிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற அளவுக்கு பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆப்ஷனல் தான், இஷ்டம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீ போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்வீட்டுக்கு கீ போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டு கூட எடுத்து கொடுக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வருங்க, அந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வற்றிச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். இது நல்லா ஆறணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்கலாம். இல்லை ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமும் லட்டு பிடிச்சிக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஆறிடுச்சுங்க. ஓரளவுக்கு சூடு இருக்குதான்,
கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நான் அப்போவே லட்டு பிடிச்சிட்டேன். சைடாக அப்படியே எடுத்து லட்டு பிடிச்சோம்னா அப்படியே ஆறிட்டே வருங்க. சும்மா எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. கையிலே ஒட்டாது. நம்ம கீ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கையில் ஒட்டாது. இதுதாங்க பதம். இப்படியே நல்லா எல்லாமே உருண்டை பிடிச்சி நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்போவும் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம இந்த லட்டு செஞ்சுட்டோங்க. அதிகமாக எதுவுமே தேவையே இல்லை. சம்பா ரவையும் வெல்லமும் இருந்தால் போதுங்க. ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுங்க. இந்த 1/4 கிலோ சம்பா ரவையில் நமக்கு 24 லட்டு வருங்க. மீடியம் சைஸ் லட்டு. இப்போ யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு பட்டுன்னு கொடுத்துடலாங்க. அவ்வளோ சீக்கிரமாக சிம்பிளாக டேஸ்டியான லட்டு நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் பார்க்கவே செம சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சாப்பிட போகிறேங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். செம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு. முத்தா அழகாக அந்த மொத்திச்சூர் லட்டுவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டு இது சம்பா ரவையில் தான் செஞ்சோன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. லைக் பண்ணிடுங்க.